தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்தான பல செய்திகள், முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆக்ஸ்போர்ட்ல இருந்து அண்ணாமலை அவர்கள் எப்ப வர போறாரு, தமிழக முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி, இப்போ தமிழகத்துல நடக்கூடிய விவகாரங்களை குறித்து பல மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் கண்டித்து சொல்ல விஷயங்கள் நிறைய மேட்டர்கள் இருக்கு. அது பத்திலாம் தான் நாம தெளிவா பார்க்க போறோம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்லாம் கூறுதுங்கிறீங்க தாய் நாட்டு கட்டுப்பட சொல்லுதுன்னு சொல்லி எங்க சொல்லுது இஸ்லாம், அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்களா, இல்ல இமாம்கள் சொன்னாங்களா, அறிஞர்கள் யார் சொன்னாங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா அதை நான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால எப்ப இஸ்லாம் தாய் நாட்டிற்கு கட்டுப்பட்டாக வேண்டும், தாய் நாட்டுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், என்ன சொல்றது, தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும், எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை, தேசப்பற்று ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது. இதுல நாம கவனிக்க வேண்டியது தேசப்பற்று, தேச உணர்வு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இவருடைய வாயில வரமாட்டேங்குது. யோசிச்சு பார்த்துட்டு தேசப்பற்று, ஒரு மண்ணாங்கட்டி பற்று எதுவுமே தேவையில்லை, இஸ்லாமியர்களுக்கு தேசப்பற்று இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றாரு. இஸ்லாத்துல எங்க சொல்லிருக்கு இஸ்லாமியர்கள் தேசப்பற்றோட இருக்கணும்னு? இஸ்லாத்துல எங்க சொல்லிருக்கு அப்படிங்கிற கேள்வியை வேற கேட்கறாரு. இத மாதிரி தேச விரோத கருத்துக்கள் பேசுறவங்க கிட்ட நம்ம என்னங்க சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க, நம்மளால என்ன சொல்ல முடியும்? நீங்களே நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, தேசிய கீதம் ஒலிக்கப்படும் பொழுது தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுத்து எழுந்து கூட நிக்க மாட்டாங்க. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் போன்ற கோஷங்களை கூட சொல்ல மாட்டாங்க. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த் இதெல்லாம் என்ன பாஜக காரங்களுடைய ஸ்லோகனா? கிடையாது. ஒவ்வொரு இந்தியர்களும் சொல்ல வேண்டியதுதான். இது எல்லாமே தேசப்பற்று சார்ந்தது. இதை சொல்றதுல என்னங்க ஆக போகுது? இது மாதிரி ஸ்லோகன்ஸ் அவங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, நாங்க சொல்ல விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க அப்படியே இருக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி ஸ்லோகன் சொல்றவங்கள சங்கிங்க, பாஜக ஆதரவாளர்கள், இவங்க மூத்திர குடிக்கைகள் அப்படின்ற மாதிரி வேற நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா அமரன் ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்திற்கு எதிராக டிஎன்டிஜே மற்றும் எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் எப்படிலாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த டேனியல் காந்தி, திருப்புரிக்கு திருமுருகன் காந்தி இருக்கா இல்லையா, அவன் இந்திய ராணுவ வீரர் முகுந்தன் அவர்கள் போர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தான். ஒரு பயங்கரவாதிய இந்திய ராணுவ வீரர் சுடுறாரு, அது மாதிரி சுட்ட ராணுவ வீரர் போர் குற்றவாளின்னு வேற சொல்றாரு. இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருந்தோம் பாருங்க, ஒரு இஸ்லாமிய மத ஒரு பேசினது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டு, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய மேற்படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு, ஆக்ஸ்போர்ட் போயிருந்தாரு. அவர் இல்லாத இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா உண்மையாலே தமிழக அரசியல் களத்துல ரொம்ப வெறிசோடி இருந்த மாதிரி தான் இருந்தது. முக்கியமா இந்த ஊடகங்களுக்கு பெருசா தீனி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இங்க அதிகமா சந்தோஷமா இருந்தது யாருன்னா இந்த திமுக காரங்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் தான். என்னதான் அண்ணாமலை அவர்கள் இந்தியால இல்லைனாலும், அவருடைய பிரசன்ஸ் இந்தியால இல்லைனாலும் அப்பப்போ திமுகவை சுளுக்கி எடுத்துட்டு தான் இருந்தாரு. இவ்வளவு நாள் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்த நம்முடைய ஊபிஸ்கள் மற்றும் திமுக காரங்க எல்லாருமே இதுக்கப்புறமா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, வருத்தமா தான் இருக்க போறாங்க. எப்படி இந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய படிப்பை முடிச்சிட்டாரு, அந்த படிப்புக்கான சர்டிபிகேட்டும் அவர் ஆக்ஸ்போர்ட்ல வாங்கிட்டாரு. இந்த மாசம் கடைசியில அண்ணாமலை அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போறாரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் வேற இருக்கு. சும்மாவே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட அரசியல் கட்சிகளை போட்டு பொலன்னு பொழப்பாரு. இப்போ கால்ல சலங்க கட்டின மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ படிச்சு முடிச்சுட்டு வேற வராரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரோ, என்ன செய்ய போறாரோ. அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி படிப்பை முடிச்சிட்டாரு, சர்டிபிகேட்டை வாங்கிட்டாரு, இந்தியாவுக்கு திரும்ப போறாரு அப்படின்ற இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமாவே ஊப்பிகளால தாங்க முடியல. அந்த நியூஸ்களுடைய கமெண்ட்ஸ்ல போயிட்டு கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அவர் வரப்போறாருன்ற செய்திக்கே இவங்க இப்படி கதறாங்கன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எப்படி எப்படிலாம் கதற போறாங்களோ. அண்ணாமலை அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எண்மண் எண் மக்கள் 2.0 அது நடக்க போகுது. முக்கியமா இந்த முறை ஃபுல் அண்ட் ஃபுல் ரூரல் ஏரியாவை டார்கெட் பண்ணி நடத்த போறாரு. நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையானது எப்படி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய 2.0
இது 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த பாத யாத்திரையா நடக்க போகுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பார்த்திருப்போம். அண்ணாமலை அவர்களால தமிழக பாஜக எப்படி வளர்ந்திருக்கு, எப்படி அவங்களுடைய ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். சோ கண்டிப்பா இந்த பாத யாத்திரையினால 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. எரியுதடி மாலா போடு. அடுத்ததாக பார்க்க போறது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்ட ஒரு பதிவுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலடிகள் தான். ஃபர்ஸ்ட் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த ஒரு பதிவை பாருங்களேன். ஜெயங்கொண்டத்தில் இன்று நான் அடிக்கல் நாட்டி ரூபாய் 1000 கோடி முதலீட்டில் அமைய உள்ள டீன் ஷூஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலை மிக விரைவில் திறப்பு விழா காணும். தமிழ்நாட்டின் தொழில்துறையில் முன்னெப்போதும் காணாத புரட்சி, அனைத்து மாவட்டங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதல்வர் இப்படி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த ட்வீட்டை ஷேர் பண்ண நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழு நேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு. அதன் வரிசையில் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ரூபாய் 1000 கோடி முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக முதலமைச்சர் பெருமைப்பட்டிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் தைவான் நாட்டை சேர்ந்த காலனி நிறுவனம் ரூபாய் 2302 கோடி முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவித்த திமுக அரசு அதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தது. சுமார் 20 மாதங்கள் கடந்தும் அந்த தொழிற்சாலை கட்டுமானத்துக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரிய வந்துள்ளது. முதலமைச்சர் குடும்பத்துடன் துபாய் சுற்றுலா சென்று ரூபாய் 6000 கோடி முதலீடு ஈர்த்துள்ளோம் என்று கூறி ஆண்டுகள் 2 ஆகின்றன. வெறும் ரூபாய் 60 கோடி முதலீடு கூட இன்னும் தமிழகத்தில் அடையவில்லை. இது போன்ற வீண் நாடகங்களை இனியாவது நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட்ல இத மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறோம். அதனுடைய நடவடிக்கைகள் சீக்கிரமாவே நாங்க எடுப்போம். அதுக்கான கட்டுமான பணிகள் சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா, 17/4/2023 அப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டையும் அண்ணாமலர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பல வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பல மாநில முதல்வர்கள் எந்த ஒரு வெளிநாட்டு சுற்றுலாக்கும் போகாமையே இருந்த இடத்திலேயே இருந்துகிட்டு பல முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல செய்திகளை பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா பெருசா அவங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள், திட்டங்கள் ஏதாச்சும் செயல்படுத்தப்பட்டதானா மிகப்பெரிய கேள்விதான். உண்மையிலே மிகப்பெரிய கேள்விதான். இப்போ நாம 3வது முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருந்தது. அந்த பிரச்சனைக்கு எப்பொழுதும் போல நம்முடைய தற்கொலை ஊபிஸ்கள் தான் காரணம். வடமாநில இளைஞர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கொற்ற மாதிரி ஏகப்பட்ட அட்டகாசங்களை அந்த ஊபிஸ்கள் பண்ணியிருந்தானுங்க. அவங்களை அடிக்கிறது, அவங்களை கலாய்க்கிறது, அவமானப்படுத்துறது, தமிழகத்தை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்றது, இந்த மாதிரி வடமாநிலத்தவராலதான் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை பறி போகுதுன்னு சொல்றது. அவன் பாவம், அவன் குடும்ப வறுமையின் காரணமாக அவன் இங்க வந்து கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்கறான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து இலக்காரமா பேசிட்டு இருந்தாங்க. வடமாநிலத்தவரை பார்த்து இவன் பானிபுரி விற்கிறான், அவன் பீடா வாய, அவன் பான் பராக் வாயன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு படி மேல போய் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள்னு நிறைய பேரு இதை வெளிப்படையா மேடைகள்லயே பேசியிருக்காங்க. அந்த நேரத்துல தமிழகத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வடமாநிலத்தவர்கள் கும்பல் கும்பலா ட்ரெயின் ஏறி வெளியில போற மாதிரியும் ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருந்தது. அது செம்ம வைரலா போயிருந்தது. எல்லாருமே தமிழகத்தை விட்டு வெளியே போறாங்க, இவங்க தமிழகத்துல இருந்து வெளியே போறதுக்கான காரணமே இவங்க எல்லாரும் தான், இவங்க எல்லாருமே தொடர்ந்து வடமாநிலத்தவரை அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க, தொடர்ந்து அவங்கள நோண்டிட்டே இருந்தாங்க. அதை தாங்க முடியாம தான் வடமாநிலத்தவர்கள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது செம வைரலாவும் போச்சு. அது பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா மாறி போயிடுச்சு. தமிழகத்துல இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்கள் இங்க பாதுகாப்பா இல்ல, தமிழகத்துல வடமாநிலத்தவரால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த விஷயமானது நேஷனல் இஷ்யூவா மாறிடுச்சு. விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட திமுக முதல் முறையாக ஹிந்தில அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நீங்க யாரும் அதை மறந்துருக்க மாட்டீங்க. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க ஹிந்தில அறிக்கை விட்டு இருந்தாங்க. பீடா வாயா, பான்பராக் வாயா அப்படின்னு பேசினவங்க எல்லாருமே நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க வரணும், நாங்க உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அண்ணாமலர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு.
அப்போ அண்ணாமலர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ தமிழகத்துல நடக்குது. உண்மையாலேயேங்க அப்போ அண்ணாமலர்கள் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாமே இப்ப தமிழகத்துல நடக்குது. அண்ணாமலர்கள் பேசின அந்த வீடியோ போடுறேன், தயவு செய்து பாருங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாமளே சொல்ல போறோம், தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்கலப்பா, நார்த் இந்தியன் லேபர்லாம் யூபியில மேனுஃபேக்சரிங் போயிட்டாம்பா, எங்கிருந்துப்பா ஆள் பிடிக்கிறதுன்னு 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்வார்கள். இந்த ஃபூட்டேஜ் இருக்கும். அன்னைக்கு நானும் இருக்க போறேன், நீங்கள் இருக்க போறீங்க. பீகார்ல இருந்து யூபியில இருந்து யாரும் தமிழ்நாடு வரமாட்டாங்க. அப்ப இந்த வேலையை யார் செய்ய போகின்றார்கள் என்கின்ற கேள்வியை 10 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு தொழில்துறை கான்பரன்ஸ்ல நான் கேட்டேன். இன்னைக்கு திருப்பூர் நம்ம போறோம், வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, வேலை செய்யறாங்க, ட்ரெயின்ல வர்றாங்க. சில பேர் தமிழர்களா மாறிடுறாங்க, இங்கேயே வசிக்கிறாங்க, குழந்தை குடும்பம் எல்லாம் இங்கேயே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அது சில தலைவர்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புரியறது இல்லை. காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் என்கின்ற வார்த்தை எக்கனாமிக்ஸ்ல பயன்படுத்துறோம். காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய ஒருவர் குறைவான சம்பளத்தை வாங்கி கொண்டு வேலை செல்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்குது. இது சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது நான் சொன்னேன், இன்னும் 5 ஆண்டுகள்ல இப்பதான் உத்தரப்பிரதேச அரசு எக்கனாமில அடுத்த கட்டத்துக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்த வருஷம் ரெஜிஸ்டர் ஆன ஸ்டார்ட் அப்ல இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் நம்பர் 2, தமிழ்நாடு 4. ஸோ யூபியில் 11 ஏர்போர்ட், தமிழ்நாட்டில் 4 ஏர்போர்ட். ஒரு டேட்டாவும் கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னும் 10 ஆண்டுகள்ல யூபி வந்து இதே மாதிரி தமிழ்நாடு போச்சுன்னா இந்தியாவுடைய growth engine. பீகார்ல இருந்து யூபியில இருந்து யாரும் தமிழ்நாடு வரமாட்டாங்க. அப்ப இந்த வேலையை யார் செய்ய போகின்றார்கள் என்கின்ற கேள்வியை 10 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு தொழில்துறை கான்பரன்ஸ்ல நான் கேட்டேன். அதனால் இங்கே வருபவர்களை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று யாராவது நினைத்தால் அது தவறான அரசியல். அந்த அரசியல் என்பது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் அதே போல பெங்களூர் போனா 10 பேர் தடுத்தீங்கன்னா 3 தமிழர்கள் பெங்களூர்ல இருக்காங்க. கர்நாடகால காவிரி பிரச்சனை வரும் பொழுது தமிழர்கள்லாம் இங்கிருந்து வெளியே போன்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன், எந்த கட்சி அங்கே இருந்தாலும் கூட முதல் போராட்டத்தை பிஜேபி செய்யும். இன்னைக்கு நான் அந்த மைக்ல உங்கள்கிட்ட சொல்றேன், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் முதல் போராட்டத்தை நாங்க பண்ணுவோம். காரணம் என்னன்னா, எப்படியா எங்க ஆளுங்க வந்து வேலை செய்யும் பொழுது நீ பெங்களூர்ல இருந்து திருப்பி அனுப்பலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து எத்தனை பஸ் நைட்டு போகுது, எத்தனை தமிழ்காரங்க பெங்களூர்ல போய் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. நான் டிசிபி ஆக இருக்கும் பொழுதே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் காரை கர்நாடகா போலீஸ் பிடிக்கும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவன் நான். அதெல்லாம் நீங்க பிடிக்க கூடாது. ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியா முழுவதுமே செல்வதற்கு உரிமை இருக்கு. ஆல் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் போது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஹைதராபாத்ல தமிழர்கள் இருக்காங்க, பாம்பேல சவுத் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பாம்பேல இருக்காங்க, திருநெல்வேலியை சார்ந்தவங்க, தூத்துக்குடியை சார்ந்தவங்க. நாளை காலைல பாம்பேல உத்தவ் தாக்கரே அவங்க இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. தமிழர்கள் திரும்ப தமிழ்நாட்டுக்கு போகணும்னா இங்க இருக்கிறது அரசியல் பண்ற கட்சி என்ன நினைப்பாங்க, அவங்களை திரும்ப தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுவாங்களா? இது மிகுந்த முட்டாள்தனமான அரசியல். இந்த அரசியலை கையில் எடுத்தா அந்த மாநிலம் பின்னோக்கி செல்கிறது என்பது அர்த்தம். அதனால் யாரெல்லாம் அதை அரசியல் பண்றாங்களோ, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, மும்பைல, டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த ஊர்ல ஒரு அரசு ஒரு திட்டத்தை போட்டு இந்த வேலை அனைத்தும் எங்க மக்களுக்கு தான், வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் போங்கன்னு சொன்னா நம்ம தமிழ் சகோதர சகோதரிகள் எங்க போவாங்க? நான் வந்து இதை ஒரு அரசியல்வாதியா கேட்கல, ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனா ஆதங்கத்துல கேட்கிறேன். அதனால அரசியல் தலைவர்கள் பேசுவதற்கு முன்பு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நாம் பேசுகின்ற வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதை கர்நாடகா செய்ய ஆரம்பித்து, ஆந்திரா செய்ய ஆரம்பித்து, மகாராஷ்டிரா செய்ய ஆரம்பித்தா லட்சக்கணக்கான தமிழர்கள் திரும்ப வர வேண்டி இருக்கும். இந்தியா என்பது ஒருமைப்பாடான நாடு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாமளே சொல்ல போறோம், தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்கலப்பா, நார்த் இந்தியன் லேபர்லாம் யூபியில மேனுஃபேக்சரிங் போயிட்டாம்பா, எங்கிருந்துப்பா ஆள். இந்த வடமாநில இளைஞர்கள் மேல இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும், முக்கியமா இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கும் அப்படி என்ன கோவம்னு தெரியல. அவங்களா வந்து இங்க என்ன பெரிய பெரிய வேலையா பாக்குறாங்க? இல்ல, கூலி தொழிலாளிகளா தான் இருக்காங்க. ஆனா அவங்க மேல இவங்க எல்லாருமே அவ்வளவு வன்மத்தை கொட்டி அவ்வளோ நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமா பல யூடியூப் சேனல்கள்ல வடக்கன்னு சொல்றது, அவங்கள கொஞ்சம் மோசமா டீக்ரேட் பண்ணி பேசுறதுன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அதோடைய விளைவு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு, இன்னும் 10 வருஷத்துல இந்த ஒரு நிலைமை மாறிடுச்சுன்னா தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள்
வேலை பாக்குறதுக்கு யாரை கூப்பிடுவாங்க? இங்க இருக்கக்கூடியவர்கள் இத மாதிரி அடிப்படை வேலைகளை பாக்குறது கிடையாது. ஓகேங்களா? யூபில இருக்கிறவங்க, பீகார்ல இருக்கிறவங்க தான் வந்து அந்த வேலைகளை பாக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அவங்களுடைய மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா, தமிழகத்துல உடைய நிறுவனங்கள்ல யார் வேலை பார்க்க போறாங்க? 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்ன்ற கேள்வியே கேட்டிருந்தாரு. ஆனா 10 வருஷம்லாம் தேவையில்லைங்க. அண்ணாமலர்கள் பேசி இத மாதிரி பேசி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அண்ணாமலர்கள் சொன்னது எல்லாமே இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த நியூஸ் கட்டை இங்க சைடுல போறேன், தயவு செய்து பாருங்களேன். பீகார், ஊபி, மேற்கு வங்கம், வடகிழக்கு தொழிலாளர்கள் எங்கள் ஊரில் கூடுதல் சம்பளம், தமிழகத்துக்கு நன்றி, டாடா. ஈரோடு, திருப்பூரில் வேலை செய்ய ஆள் இல்லை. ஈரோடு, திருப்பூர்ல வேலை செய்யறதுக்கு ஆளே இல்ல. இங்க புரட்சி, புண்ணாக்கு, வெங்காயம்னு பேசிட்டு தெரிகிறவங்க அந்த வேலைகளுக்கு போவாங்களா? அந்த வேலையை போய் செய்வாங்களா? கிடையாது. செய்யவே மாட்டாங்க. பேசிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல, உடல் உழைப்பு இருக்கக்கூடிய வேலைகளை இவனுங்களாம் செய்யவே மாட்டானுங்க. ரைட். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அஃப்தாப் who killed and chopped girlfriend Sharda's body on Vishnu's gang's hit list report. இந்த லாரன்ஸ் பிஷ்னாய் விவகாரம் கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நான் அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் வீடியோ தான் இன்னும் பண்ணல. சீக்கிரமாவே அந்த குரூப் குறித்தான வீடியோ நான் சீக்கிரமா பண்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹிட் லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள், யார் யாரெல்லாம் நம்மளுடைய தர்மத்திற்கு எதிரானவர்கள்னு நிறைய ஹிட் லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹிட் லிஸ்ட்ல ஸ்ரதா இருக்காங்க இல்லையா, அவங்கள கொன்ன அவனுடைய பெயரும் இருக்கு. இந்த விவகாரம்லாம் எப்படி இப்போ வெளியே வந்திருக்குன்னா, பாபா சித்திகின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதிய சுட்டாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த வழக்குடைய விசாரணையின் பொழுதுதான் யார் யாரெல்லாம் இந்த பிஷ்னாய் குரூப்ல ஹிட் லிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இவனும் அந்த கேடுகெட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்ச அந்த அஃப்தாபும் பாத்தீங்கன்னா அந்த ஹிட் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க. கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க. ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பின் உதவியுடன் வயநாடு தேர்தலை சந்திக்கும் பிரியங்கா காந்தி. கேரள முதல்வர் பினராயி விஜயன் பரபரப்பு குற்றச்சாட்டு. மத சார்பின்மை பேசுபவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா என்றும் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்காரங்க இவங்க எல்லாருமே பயங்கர கூட்டணியில இருப்பாங்க. இரட்டை கதிரை மாதிரி சகோதரர்கள் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கேரளால நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா திரு பினராயி விஜயன் அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிராக பேசிட்டு வராரு. பிரியங்கா காந்தி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராரு. இந்த புள்ளி வச்ச கூட்டணியே செம காமெடியான கூட்டணிங்க. மாநிலங்கள்ல அவங்க சண்டை போடுப்பாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல ஒன்னா இருப்போம், நம்ம எல்லாருமே ஒரே கையோட இணைந்து பாஜகவை வீழ்த்துவோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மாநிலங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா அடிச்சுப்பாங்க, பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. முக்கியமா கேரளால ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுப்பாங்க. இத மாதிரிலாம் இவங்க பண்றாங்க இல்லையா, இப்படி நம்ம பண்றதெல்லாம் மக்கள் பார்த்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா, நம்மள கலாய்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்களா? எனக்கு அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. என்னவோ போங்க. சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தியா. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.